நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக யுத்தங்களை நாம் பார்த்து இருப்போம், அநேக யுத்தங்களை பார்க்க போகிறோம். எத்தனை யுத்தம் வந்தாலும் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ சத்தம் இல்லாமல் இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த பிரச்சனை போராட்டங்களோடு நாம் போராடுகிறோம், நமக்காக போராடுபவரை நாம் விட்டு விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்காக நான் போராடுகிறேன், நீ சும்மா இரு என்று சொல்லுகிறார். ஆனால் போராட்டம், பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனையோடு நான் போராடி விட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சும்மா இருக்க விட்டு விடுகிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சும்மா இரு, நான் உனக்காக போராடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம சும்மா இருக்க போகிறோம். நாம் போராட வேண்டிய ஒரே ஒரு இடம் ஜெபத்தில் அவரோடு போராட போகிறோம். யுத்தம் எல்லாம் சத்தம் இல்லாமல் நீங்கி போக